إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وأعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது குடும்பத்தின் சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்லாவுடைய கிருபையை கொண்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லா. நம்முடைய இந்த கோல் டு ஜன்னா குழுமம் தொடங்கி 8 வருடங்கள் முடிந்து 9வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். மாஷா அல்லா மாஷா அல்லா. இது நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷமான தருணத்தில் பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணுங்கிற விஷயத்தை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைங்களை வளர்க்குற விதத்தில் பெரிய பங்கு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்குது. நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு எந்த வயசில் எது தேவைப்படுது, எதை வாங்கி கொடுத்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, எதுக்கெல்லாம் மனசு வருத்தப்படுவாங்க, எல்லா விஷயமும் தாயாக இருக்கிற நமக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் அதிகமாக போய் நம்ம அனுபவிக்காத சந்தோஷத்தையெல்லாம் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கணும்னு நம்ம எந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு வேணாலும் ரெடியாக இருப்போம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு கை நிறைய சம்பாரிச்சு குடும்பம் வசதி வாய்ப்பு ஊரில் பேசக்கூடிய ஒரு நபராக மாறும்போது அந்த பெற்றோருக்கு அதை விட வேறு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லாமே எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நிரந்தரமாக தங்க போகிறோமா? நம்ம பிள்ளைங்க தங்க போகிறாங்களா? நமக்கு மறுமை வாழ்க்கை கிடையாதா? இதை பற்றி நம்ம யோசித்தோம்னா நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயமும் ரொம்ப அனாவசியமாக தெரியும். நீ நல்லா படிச்சினா தான் நீ விருப்பப்பட்டபடி வாழ முடியும், நீ ஆசைப்பட்டதை அடையலாம், எது வேணும்னாலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்குறோம். ஆனால் நம்ம முக்கியமாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை தவறிடுறோம். அதுக்காக நான் படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரலை. இந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் காசு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை தரக்கூடிய ஆயுதமாக கல்வி இருக்குது. அந்த கல்வியை வச்சு நம்ம இந்த உலகத்தில் எந்த உச்சிக்கு வேணாலும் போகலாம். ஆனால் மனசில் ஒரு இல்முவோட மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து ஈமானை கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவன் நேர்மையான நியாயமான ஒழுக்கமான சுத்தமான மனிதனாக நிற்க முடியும். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குற கொள்கையை படிச்சிருக்கணும். அம்மானா யாரு, அத்தானா யாரு, உறவுகள்னா யாரு அப்படிங்கிறத படிச்சிருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தான் கொடுத்துருக்கான். இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு எந்த அளவு அது பயன் தரும் தெரியுமா? ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 நாள் முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டோட ரிலேஷன் வீட்டில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் 5வது மாடியிலேருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். அந்த பையன் இறந்துட்டான். இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு முடிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னு பார்த்தா ஹாஸ்டலில் இருந்து அந்த தனிமை பிடிக்காம இந்த உலகத்தை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் இறந்துடுறான். ஆனால் அது காரணம் இல்லை. அந்த பையனுக்கு மார்க்கத்தை பற்றின விஷயங்கள் தெரியலை. அந்த கவலையை எப்படி தாங்கிறதுன்னு தெரியலை. இளம் வயசில் போதைக்கும் மதுக்கும் அடிமையாகிறான். இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் டிவி ஷோக்களில் கூத்தடிக்கிறாங்க. இந்த உலகத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற அவங்களுக்கு யார் பொறுப்பு? ஸ்கூலுக்கே போகாமல் எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு குர்ஆன் வழிகாட்டுது. உலகத்திலேயே ஆகப்பெரிய கவலை ரசுல்லாக்கு வந்துச்சு. அதை அவங்க தாங்கலையா? பெருமானார் கையில் குழந்தை மவுத்தாயிடுச்சு. ரசுல்லாக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க. தன்னுடைய குழந்தை மவுத்தானா எப்படி இருக்கும்? 4 பேர் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பாண்டு. ஆனால் அவங்களுடைய கல்வியில் எப்படி ஓடிட்டு இருக்கும்? அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருத்தவன் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும், உங்களுக்கு வாரிசே இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அபுலஹப் அதை செஞ்சார். முகமது வாரிசற்று போயிட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். ஒரு கல்வி நொந்து போயிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நோக்கடிச்சா அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அவங்க பேசுறதுனால உங்கள் கல்வி இருக்குது, நெருக்கடியாக்குது, கஷ்டப்படுத்துது. அதனால் அவங்கள பேசாமல் நிப்பாட்டலாம். ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியணும், இந்த உலகத்துக்கு தெரியணும். நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்க, அல்லாஹுவை வணங்குங்க, நீங்கள் மௌத்து வரைக்கும் அல்லாஹுவை வணங்குங்க, அந்த இபாதத்தில் இருங்க, அந்த கவலை உங்களை விட்டு போகும்னு சொல்லி கொடுத்தான். இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அனுபவிச்சாங்க? நம்மக்கிட்ட மார்க்கத்தை எதுக்கு எத்தி வைக்கணும்னு நினச்சாங்க? நம்ம எப்படிலாம் வாழணுங்கிற வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்த வேதத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய உம்மத்தாகிய நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் அதெல்லாம் எப்படி கடைப்பிடிச்சோங்கிறது தெரியல. ஆனால் இனிமேல் நம்ம பிள்ளைங்க கிட்ட இந்த உலகத்துக்கு தேவையானது எது, மறுமை வாழ்க்கைக்கு தேவையானது எது பிரித்தெடுத்து சொல்லிக் கொடுங்க. குரானில் இருக்க ஒவ்வொரு சுண்ணாவையும் சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்தாலே அவங்க சகிப்புத்தன்மையோடையும் தைரியமானவர்களாகவும் பொறுமையுடையவர்களாகவும் இருக்க பழகிக்குவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை சொல்லிக் கொடுக்கணும். பெருமானாரை பற்றி நிறைய பேசணும். இதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது படத்தில் வர ஹீரோக்களுக்கு நான் ரசிகன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஆபாச காட்சிகளும் கிட்ட கூட நெருங்காது. அல்ல நம்ம கிட்ட என்ன சொல்கிறேன் தெரியுமா? உனக்கு நான் ஆண் குழந்தையை கொடுத்துருக்கேன், பெண் குழந்தையை கொடுத்துருக்கேன்னு சும்மா வெறுமன குழந்தைன்னு சொல்லலை. உனக்கு நான் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அந்த குழந்தைய. அல்ல அந்த கிஃப்ட்டை நம்ம கையில் கொடுத்துட்டு சும்மா இருப்பான்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு மறுமையில் ஒரு கேள்வியை கேட்பான். ஒரு ஆட்டு பண்ணையை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டை மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒரு ஆடு போச்சு, அந்த ஓநாய் தான் ஏதோ செஞ்சிருச்சு, எனக்கு தூக்கம் வந்ததுனால கவனிக்க முடியல. அந்த ஆட்டை மேய்க்கிறவனுக்கு அந்த மதிப்பு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு அவனுக்கு லாய்க்கே இல்லை. ஆடு மேய்க்கிறவனுக்கு அந்த ஒரு ஆடு பொறுமதி. எல்லா ஆடுகளையும் அவன் பாதுகாத்து
ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாருக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. அவங்க காலத்து மக்களுக்கு புரியும்படி சொன்னாங்க. நம்மெல்லாம் யாரு? மெய்ப்பாளர்கள். அப்படி சொன்னா தான் அவங்களுக்கு விளங்கும். நான் கண்ணை அசந்துட்டேன் இறைவா, என்னுடைய பிள்ளை இந்த தவறை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நிற்க வைத்து கேட்பான். ஊசி விழுந்தால் கூட அவ்வளோ சத்தம் கேட்குமே, பயந்து போய் நிற்போமே. வஜாஅ ரப்புக வல் மலக்கு சஃப்வன் சஃப்வா. மலக்குகள்லாம் அணிவகுத்து அணிவகுத்து எஜமானை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரம். ரப்பு வருவான், மலக்குகள் நின்று கொண்டிருப்பார்கள். வஜீய யௌமைதின் பி ஜஹன்னம். நரகம் கொண்டு வந்து நம் முன்னே வைக்கப்படும். யாராவது இருக்காங்களான்னு கேட்குற அந்த நேரத்தில் அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், நீ தொழுதியா, நோன்பு வச்சியா? அப்போ சொல்லுவோம், தொழுதையா அல்லா, நோன்பு வச்சேன் யா அல்லா. அடுத்த கேள்வியை கேட்பான், நான் உனக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பிள்ளைய கொடுத்தேன், அதை நீ எப்படி வளர்த்த? அந்த கேள்வியை கேட்கும்போது நம்முடைய 2 கால்களும் நடுங்கும். இப்போவே இந்த நிமிஷமே இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு பரிசோதனை செஞ்சு பாருங்க. நீங்கள் வகை வகையாக சமைச்சு கொடுத்து, உடுத்துறதுக்கு துணி வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய சந்தோஷப்படுத்தினா உங்களுடைய கடமை முடியுமா? நாம இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்க்குற விதம் ஒரு நாளும் சந்தோஷத்தை தராது. உங்கள் பிள்ளைங்க மனசில் இல்ம கொடுங்க, ஈமான வளர விடுங்க, ஹலால் எது ஹராம் எதுன்னு சொல்லி கொடுங்க. அல்லாஹூ நமக்கு கொடுத்த இந்த பொக்கிஷத்தை அல்லாஹுவின் பாதையில தான் நம்ம கொண்டுட்டு போகணும். நம்மளால எந்த அளவு முடியுதோ நம்ம பிள்ளைங்களை ஒரு குரானாகவே வாழ வைக்கிறதுக்கு பார்க்கணும். இதுவரை நம்ம எப்படி நடந்துக்கிட்டோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இனி வரும் காலங்களில் நாம முதல்ல மாறணும், நம்ம பிள்ளைங்களை மாற்றணும். யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் போக செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமையும். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.